மாமாவுக்கு பூஜை ரூம்ல இந்த நேரத்துல என்ன வேலை? அத்தை எதுக்கு இந்த நேரத்துல அங்க வரணும், கீழே விழணும்? பாட்டி எதுக்கு திரு திருன்னு முடிச்சுட்டு பூஜை ரூம்குள்ள போகணும்? அப்போ அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒருவேளை மாமாவுக்கு எதிராக அத்தையும் பாட்டியும் ஏதாவது சதி பண்றாங்களோ? அப்படி ஏதாவது அவங்க செய்யறாங்கன்னா அதை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும். அதுக்கு முதல்ல நம்ம அத்தையும் பாட்டியும் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படியோ எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நாம தப்பிச்சோம். நாம மட்டும் சரியான நேரத்துல நாடகமாடி அந்த குங்கும பொட்டலத்தை மாத்தி வைக்கலன்னா அந்த சிவா பையன் மனசு மாறி சக்திக்கு டைவர்ஸ் கொடுக்காம கூட இருந்திருப்பான்ல. அதான் மாத்தி வச்சாச்சுல்ல. எப்படியோ நாளைக்கு கவுன்சிலிங்ல சிவா சக்திக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிடுவான். டிவோர்ஸ் கிடைச்சதும் அந்த சக்தியை கழுத்து பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில விரட்டுறேன். ஏன் சுபத்ரா, நீ சும்மா தானே சொல்ற? அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. ஒருவேளை சிவா உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி சக்திக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்றது? ஐயோ ஐயோ, அத நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்குமா. அந்த சக்தி டைவர்ஸ்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறா. இல்லனா அவ ஆட்டமே வேற மாதிரி இருக்கும்மா. சிவாவோட அம்மாவை நாம கொன்னதுக்கு, சக்தியோட அப்பாவை நாம கொன்னதுக்கு, அவளையும் சிவாவையும் சேர விடாம நம்ம பிரிச்சதுக்கு, இதெல்லாத்துக்கும் சேர்த்து நம்மள கண்டிப்பா ஜெயில தள்ளாம விட மாட்டாமா. ஐயோ, கண்டிப்பா அது மட்டும் நடக்க கூடாது சுபத்ரா. அப்படி நடந்துச்சுன்னா நாம என்னமா பண்றது? ஒருவேளை அப்படி நடந்துட்டா கொன்னுட வேண்டியதுதான். யார? சக்தியவா? அவளையே நான் கொல்ல போறேன். அப்படி கொல்றதா இருந்தா எப்பவோ கொண்டு இருப்பேன். அவ்வளவு சீக்கிரமாலாம் அவன் நிம்மதியா சாகக்கூடாது. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் அவ சாகணும். அப்ப நீ யாரம்மா கொல்ல போற? சிவாவை. ஐயோ, சிவாவையா? ஆமா, எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி அந்த சிவா சக்தியை இந்த வீட்ல இருக்க வைப்பான்னா அவனை கொன்னு அந்த பழிய சக்தி மேல போட்டு அவளை விதவையாக்கியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில விரட்டுவேன். அம்மா, நீ என்னமா சொல்ற? நாமளே சிவாவை கொல்றதா? ஆமாமா, எனக்கு சக்தி இந்த வீட்டை விட்டு போகணும். சிவா செத்தாதான் அது நடக்கும்னா அதையும் நான் செய்வேன். அப்ப சரி. மாமா, நீங்க இங்க நிம்மதியா தூங்குறீங்க. என்னால நிம்மதியா தூங்க முடியல மாமா. அந்த சுபத்ரா கழுகு மாதிரி எப்ப உங்களை வேட்டையாடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி உங்களை காப்பாத்த போறேன்னு தெரியல மாமா. உங்களை நான் காப்பாத்தணும்னா உங்க மனைவியா இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் காப்பாத்த முடியும். சொத்து கூட வேண்டாம் மாமா. அது எல்லாத்தையும் சுபத்ரா கிட்டே கொடுத்துட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போய் நம்ம நிம்மதியா வாழலாம் மாமா. ஒரு சின்ன வீடு இருந்தா கூட போதும், நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துடலாம். என் வாழ்க்கையில நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் இது மட்டும்தான் மாமா. உங்க வாழ்க்கையில இப்போ 2 கதவு இருக்கு.
ஒரு கதவை திறந்தா நான் இருப்பேன். உங்க கூட வாழ்ந்து காலம் முழுக்க உங்களை சந்தோஷமா பார்த்துப்பேன். இன்னொரு கதவுல அந்த சுபத்ரா உள்ள போனா உங்க சொத்தெல்லாம் அபகரிச்சு உங்களை ஒன்றும் இல்லாம ஆக்குறது இல்லாம உங்க உயிரையும் எடுத்துருவாங்க. இந்த ரெண்டுல நீங்க எதை மாமா செலக்ட் பண்ண போறீங்க? நீங்க என் பக்கம் வரலனா கூட பரவாயில்ல மாமா. தயவு செஞ்சு அந்த சுபத்ரா பக்கம் மட்டும் போயிடாதீங்க. குட் நைட் மாமா. நல்லா தூங்குங்க. உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்கறதுல பரிபூர்ண சம்மதம் தானே? மிஸ்டர் சிவா, சக்தி கூட வாழறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறீங்களா? சொல்லுங்க மிஸ்டர் சிவா, உங்களுக்கு சக்தி கூட வாழ விருப்பமா இல்லையா? சொல்லுங்க மிஸ்டர் சிவா, ஏன் அமைதியாயிட்டீங்க? சொல்லுங்க. இல்லை யுவர் ஆனர். நான் வாழ்ந்தா சக்தியோட தான் வாழ்வேன் யுவர் ஆனர். அட பாவி, கவுத்துட்டியடா. சக்தி இல்லைன்னா என்னால வாழவே முடியாது யுவர் ஆனர். அடேய், ஏண்டா அவ்ளோ தூரம் நான் சொல்லியும் சக்தி கூட தான் நான் வாழ்வேன்னு கோர்ட்ல சொல்றியா? அவதான் வேணும்னு அடம் பிடிக்கிறியா? ஒண்ணு
அம்மா அம்மா, ஏய், ஏய், புடி, புடி. மாமா 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 ஏய் சக்தி என்ன காலையிலேயே மாமா மாமான்னு மாமாவை ஏல விட்டுட்டு இருக்க என்னாச்சு? ஏய் நீ மாமாவை எங்கேயோ பாத்தியா? இல்ல சக்தி நான் மாமாவை பார்க்கவே இல்லையே. இப்ப எதுக்கு நீ மாமாவை தேடிட்டு இருக்க? ஏய் சக்தி அக்கா என்ன சக்தி? நீ மாமாவை பாத்தியா? ரூம்ல தான் இருப்பாரு. ரூம்ல இல்ல தானே கேக்குறேன். ரூம்ல இல்லையா? அப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. சரி சக்தி, இப்ப எதுக்கு இவ்ளோ அவசரமா அவரை தேடுற? ஏய் சக்தி, என்ன இவ? அவ எதுவும் சொல்ல மாட்டா. ஏ ஏன்னா நானும் கேட்டேனே, என்கிட்டயே எதுவும் சொல்லாம தான் போறா. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பரபரப்பா போறா? சரி வா, என்னன்னு போய் பாப்போம். வா. மாமா 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 அம்மா மாமாவை எங்கேயாவது பாத்தியாமா? என்னடி அவர் என்ன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு? இங்கதான் மாப்பிள்ளை எங்கேயாவது இருப்பாரு, போய் நல்லா தேடி பாரு. அம்மா எல்லா இடத்துலயும் தேடிட்டேம்மா, மாமா எங்கேயும் இல்லம்மா. வீட்ல இல்லனா என்னம்மா, வெளியில எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாருமா. ஐயோ இத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்கீங்க, மாமா எங்க போயிருக்காருன்னு யாருக்குமே தெரியலையா? வீட்ல இருக்க ஒருத்தர் எங்க போறாரு எப்ப வராருன்னு கூட பார்க்காம எல்லாரும் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சக்தி, என்னாச்சுமா உனக்கு? நீ இவ்வளவு டென்ஷனாக இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு? சாரிமா, காலையில ஒரு கெட்ட கனவு கண்டம்மா. அது பழிச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா மாமாக்கு எதுவும் ஆகாதுல்ல? சேச்சே, அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத சக்தி. ஆமா சக்தி, அவருக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு. ஆமா சக்தி, எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீ இப்படி பயப்படலாமா? அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. சக்தி, நீ கனவு தானே கண்ட, அதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சிவாக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஆமா, நீ எல்லா ரூம்லயும் போய் பாத்தியா? பாத்துட்டேன். வீட்டுக்கு பின்னாடி போய் செக் பண்ணி பாத்தியா? இல்ல. சரி, நீ பதட்டப்படாம இரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். பதட்டப்படாத சக்தி, மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு, வந்துருவாரு. ஆமா சக்தி. இல்லக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாடி பாத்தியா அவளை என்னமோ சீன் கிரியேட் பண்றா. பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆமாம்மா, எதுக்காக இவ இப்படி நாடகம் ஆடுறா? அம்மா, என்னதான் நரி புலி மாதிரி வேஷம் போட்டாலும் மழை வந்தா வேஷம் கலைஞ்சுதானே ஆகணும். ஏம்மா, இதுல யாரு நரி யாரு புலிமா? சரி சரி. சிவா வந்துட்டான். மாமா சக்தி, ஏய் சக்தி, ஏய் மாமா சக்தி.
சக்தி என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி வர? பாரு, தலையில வேற அடிபட்டு இருக்கு. கொஞ்சம் மெதுவா வரலாம்ல. மாமா உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஏய், சக்தி இங்க பாரு, தலையில இருந்து ரத்தம் வருது. நீ வா, உள்ள போலாம். நீ போ. வா சக்தி, பாத்து வா. மாமா முதல்ல உட்கார். வந்து இங்க உட்காரு. போமா. என்ன நீ உட்கார். அனு, நீ போ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. என்ன சக்தி நீ பார்த்து வரக்கூடாதா? நிலப்படி இருக்கிறது கூட தெரியல உனக்கு. இப்படி பரவாயில்ல இடிச்சுக்கிட்டியே. மாமா. மாமா இந்த என்ன? ஆ, சரியா போயிடும், கவலைப்படாத. என்ன? மாப்பிள, ஆ? நீங்க எங்க போனீங்க? ஏன் அத்தை கேக்குறீங்க? உங்களை காணோனதும் சக்தி துடி துடின்னு துடிச்சு போயிடுறா மாப்பிள. அது மட்டும் இல்ல, எங்களையும் பதற வச்சிடுறா. அத்தை, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அதான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஓ. ஏன் சக்தி, நான் எங்க போயிட்டு போறேன்? நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்ப பாரு, நீயும் டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. சாரி மாமா. மாமா, நீங்க எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஓகேவா மாமா? சரி சக்தி, இனிமே எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன். போதுமா? ம். சக்தி, முன்னாடிலாம் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நிதானமா பொறுமையா செய்வ. இப்ப எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படுற. இப்படிலாம் இருக்க கூடாது. என்னம்மா இது? இவங்க 2 பேரும் ஒத்துமை ஆயிட்டாங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுமோ? என்னதான் சொதப்பினாலும் அடுத்தடுத்து பிளான போட்டு காரியத்தை நமக்கு சாதகமா முடிக்கிறது தான் இந்த சுபத்ராவோட பழக்கம். அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இன்னைக்கு டைவர்ஸ் வேற. சிவா டக்குன்னு மனசு மாறி சக்தியோட வாழ விருப்பம்னு சொல்லிட்டானா என்னமா பண்றது? நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இந்த சக்தி வேற செம்மையா நாடகம் போட்டு சிவாவோட மனச கலைச்சு சிவா கவனத்தை முழுசா அவ பக்கம் கொண்டு வந்துட்டா. அதான் என்ன பண்றதுன்னு நானும் யோசிக்கிறேன். அம்மாடி, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா யோசனை மட்டும்தான் செய்ய முடியும். வேற எதுவுமே செய்ய முடியாது. சட்டுன்னு ஏதாவது பிளான் பண்ணுமா? இவ்ளோ சொல்றியே, நீதான் ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல. ஐடியா தானே. என்ன பண்ணலாம்? அம்மாடி, இந்த சக்தி இடிச்சுதானே சிவாவோட கவனத்தை முழுசா அவ பக்கம் கொண்டு வந்தா. இப்ப பாரு, நான் கீழே விழுந்து அடிபட்டு சிவா கவனத்தை மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தோட கவனத்தையும் என் பக்கம் கொண்டு வரேன் பாரு. அம்மா, உள்ள போய் முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோமா. என்னது, யாரும் கண்டுக்காம இருக்காங்க? ஐயோ, அம்மா, அம்மா, அப்பா. ஒரு நிமிஷம், ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ
வா என்ன ஒண்ணு பொண்ணு? இல்ல. சொல்லுங்க. சரியா போயிடும் நீ கவலைப்படாத. இப்படியா போய் ஆமா, கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சுக்கு வா. ஓ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாரு சரியாயிடுமா? டேய் பாட்டி கீழே விழுந்துட்டேன்டா. ஆ? கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். ம். எப்படிடா? தரைக்கு எதுவும் ஆகல இல்ல? நல்ல வேலை. அட பாவி இப்படி பேசிட்டு போறான். ஐயோ ஒருத்தரை என்ன மதிக்கவே இல்லையே. ஐயோ சுபத்ரா சுபத்ரா ஐயோ சுபத்ரா அம்மாடி சுபத்ரா என்னம்மா யாரும் என்ன கண்டுக்கவே இல்லையம்மா. தேவையாது உனக்கு, உள்ள வா. சரி. ஹலோ என்ன சார் ரொம்ப நேரமா உங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. சாரி, டிரைவிங்ல இருந்தேன், சிக்னல் கிடைச்சிருக்காது. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் இன்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் 10 மணிக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்துருங்க. ம், ஓகே. சக்தி, என்ன மாமா? நீ கொஞ்சம் ரெடியாகு, நம்ம வெளியே போறோம். ம் சரிங்க மாமா. ம்.